கண்டிப்பா ஆட்சிக்கு வந்துருவாரு. நீங்கலாம் ஏன் அதை வந்து ரொம்ப புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி நெரிசல்ல எல்லாருமே வரக்கூடாதுன்னா கம்மி பேர் வாங்கன்றாங்க. அது வரப்ப எல்லாரும் புடிச்சு தள்ளிக்கின்னு இடிச்சுக்கின்னு இப்ப திருப்பி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பாண்டிச்சேரியில திருப்பி கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. பாண்டிச்சேரியில இருக்கிற போலீஸ் எல்லாரும் பக்காவா வேலை செய்யறாங்க. நீங்க கவலைப்பட தேவையில்ல. எல்லாருமே சேஃபா வீட்டுக்கு போயிடுவீங்க. கண்டிப்பா விஜயன் வருவாரு. டிவி கேட்க எல்லாம் ஓட்டு போடுங்க. இன்னைக்கு புதுச்சேரியில இந்த கூட்டம் நடந்திருக்கு. இப்போ இன்னைக்கு விஜய் வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதை மையப்படுத்தி பேசினாரு? இது பேசுனது வந்து புதுச்சேரி மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்னன்னா நிறைய விஷயத்த இங்க பாத்துருக்காரு. ஆனா அவர் நிறைய விஷயத்த பேசல. கொஞ்சம் விஷயம் பேசி இருக்கிறாரு. கண்டிப்பா அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா எல்லாத்தையுமே கண்டிப்பா பண்ணுவாரு. கண்டிப்பா எல்லாரும் டிவி கேட்க ஓட்டு போடுங்க. அதான் முக்கியம். கூட புதுச்சேரியில வந்து தமிழகம் மாதிரி கிடையாது, இங்கே நல்லா ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புதுச்சேரி மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு? மாற்று ஆட்சி தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? எஸ், எல்லாருக்குமே தேவைப்படும். ஏன்னா இப்ப இங்க நிறைய இஷ்யூஸ் நடக்குது. நிறைய கேர்ள்ஸுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அவர் வந்தாருன்னா அந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுவாருன்னு எல்லாருமே நம்புங்க. தமிழ்நாடை விட இங்க கம்பேர் பண்றப்ப வெரி பெஸ்டா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய விஷயம் போலீஸ்காரங்க யாருமே பண்ணல. ஆம்புலன்ஸ் பண்ணிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். கரூர்ல நிறைய விஷயம் கம்மியா இருக்கும். பட் ஆனா யாருமே பண்ணல. இங்க யாருமே அந்த மாதிரி நடக்கல. எல்லாம் நல்லா சேஃபா இருக்கிறாங்க. கொஞ்சம் இங்க இருக்கிற ஜென்ஸ் எல்லாருமே நல்லாவே கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்கும் நல்லா கோஆபரேட் பண்றாங்க. பொறுமையா போங்க, நடந்து போங்க, இருங்க. கேர்ள்ஸ் முன்னாடி போறாங்க. லேடிஸ்க்கு முக்கியத்துவம், லேடிஸ்க்கு முக்கியத்துவம். சூப்பரா பண்ணாங்க. பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆன்சர் செம்மையா பண்ணாங்க. தேங்க்யூ. இருந்து இந்த வெற்றி கழகம் வெற்றியாக வரும். இந்த பாண்டிச்சேரியில் வெற்றி கழகம் தான் முன்னணி நிலை வரும். இந்த ஆட்சி மாறணும். எங்களுக்கு என்ஆர் கூட்டணி வந்தாலும் பிரச்சனை இல்லை, பிஜேபி வரக்கூடாது. என்னோட கோரிக்கை, எங்களோட பாண்டிச்சேரி கோரிக்கை என்னன்னா பிஜேபி வரக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியே கூட்டணி ஆட்சி தானே பிஜேபி? அதுதான், கூட்டணியே இருந்தா கூட சரி, எங்களுக்கு பிஜேபி தேவையில்லை. எங்களுக்கு டிவிக்கே தான் தேவை. ஏன்னா அவரு வந்து எங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட்டுக்கும், மக்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு முதற்கொண்டு எல்லாமே செய்வாருன்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ இன்னைக்கு பாண்டிச்சேரியில் வந்து நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருந்தாரு. இந்த பேசின விஷயங்கள் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இதை பத்தி பேசினாரு, இதை பத்தி இன்னும் பேசியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க? இல்லை, நாங்கள் பேசியிருக்கணும்னு எதிர்பார்த்தோம். அவர் வந்து பேசாத காரணம் என்னன்னா கரூரில் நடந்த சம்பவம் என்ன வந்து அது மறையலை. ஸோ அவர் பேசினது ஒரு சில வார்த்தைகள் மக்கள் மத்தியில் போயிருக்கு. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து கண்டிப்பாக டிவிக்கே வரும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்களும் கூட உழைப்போம். எங்களோட காண்டிடேட் இருக்கு, நாங்களும் கூட உழைப்போம். எங்களோட தான் அவரு எங்களுக்கு கூட பயணிப்பாரு. நாங்களும் கூட இருந்து